கூட்டணி விவகாரத்தில், குறிப்பாக காங்கிரஸ் விவகாரத்தில் திமுக அதிரடியாக முடிவை அறிவித்திருக்கிறது. இதனால் காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வி மேலோங்கியிருக்கிறது. ஆட்சியில் பங்கு, கூடுதல் தொகுதிகள் ஆகியவற்றை லட்சியமாக கொண்டு 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி இருக்கும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து பொதுவெளியிலேயே வலியுறுத்தி வந்தனர். கடந்த ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதியே கூட்டணியின் தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்தது காங்கிரசின் பேச்சுவார்த்தை குழு. ஆனால் திமுக தரப்பில் அந்த குழுவுடன் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. இதற்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் வருத்தம் தெரிவித்து வந்ததால் வரும் 22ஆம் தேதி கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை தொடங்கும் என திமுக அறிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் பொருங்கள், பேச்சுவார்த்தையை நடத்துவோம் என்கிற தொனியிலேயே திமுகவின் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியினரின் பாணியிலேயே ஆட்சியில் பங்கு என்பது ஒத்து வராது என பொதுவெளியிலேயே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்க்கமாக சொல்லிவிட்டார். இதற்கு பதிலளித்திருக்கும் செல்வ பெருந்தகை, டெல்லியின் தேசிய தலைமை இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தும் என்று கூறியிருக்கிறார். காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஒரு சில நிர்வாகிகள் மட்டுமே முதலமைச்சர் பேசியதற்கு எதிர்வினையாற்றியிருக்கின்றனர். அதேபோல் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்ற விவகாரத்தில் காங்கிரசின் தேர்தல் முடிவுகளை திமுக தீவிரமாக பரிசீலித்துவிட்டு திட்டவட்டமான முடிவில் இருக்கிறதா? பீகாரில் காங்கிரஸ் அடைந்த தோல்வி உள்ளிட்டவை கணக்கில் கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 2011ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது போட்டியிட்ட 63 தொகுதிகளில் 5 இடங்களில் மட்டுமே காங்கிரஸ் வெற்றி பெற்றது. காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுகவை வெற்றி பெற்றது. இதுபோன்ற விவகாரங்களை மனதில் வைத்தே திமுகவின் எதிர்வினை தற்போது வீரியமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அதனாலேயே அமைச்சர் ராஜகண்ணப்பன் மூலம் தொடர்ச்சியாக பதில் கொடுக்கப்படுவதாக தெரிகிறது. காங்கிரஸ் வந்தால் வரட்டும், 170 தொகுதிகளில் திமுக போட்டியிடும் என அமைச்சர் ராஜகண்ணப்பன் தொடர்ச்சியாக பேசி வருகிறார். இதற்கு தற்போது எதிர்வினையாற்றிருக்கும் மாணிக்கம் தாகூர் எம்பி 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக 173 தொகுதியில் போட்டியிட்டு 133 தொகுதிகளில் தான் வெற்றி பெற்றிருக்கிறது. திமுக தோல்வியடைந்த தொகுதிகளை தான் கேட்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இதுபோன்ற சலசலப்பும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன. இதற்கிடையே இந்த விவகாரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தியை அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்து பேசியதாக கூறப்படுகிறது. ஆக ஆட்சியில் பங்கு கிடையாது, காங்கிரஸ் கேட்கும் கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க முடியாது என்று திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தீர்க்கமாக தெளிவுபடுத்தியிருக்கிறது. இனி காங்கிரசின் முடிவுதான் தெரிய வேண்டும். ஆகையால் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வியே பிரதானமாக எழுந்திருக்கிறது.